உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் திருச்சிக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அம்பாள், சிவன், யமலிங்கேஸ்வரருக்கு அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். ஏன்னா அம்பாளுக்கு வந்து ரொம்ப மல்லிகைப்பூ பிடிக்கும் இல்லையா, அதனால் மல்லிகைப்பூ கொண்டு போயிருந்தேன். மல்லிகைப்பூ கொண்டு போன பூவை தூக்கி கீழே போட்டாங்க. அதாவது சாமி பாதத்தில். நல்லா நகை நட்டு போட்டுவிட்டு வரவங்களுக்கு அவங்க 10 ரூபா தட்டில் போடுறாங்க, அவங்களுக்கு கழுத்தில் ஒரு மாலை போடுறாங்க. அப்போ இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியுமாங்க. அம்பாளுக்கு ரொம்ப மல்லிகைப்பூன்னா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி நான் மல்லிகைப்பூ கொண்டு போனேன். நல்லா ரோஸ் எல்லாம் வச்சு அழகாக கட்டி கொண்டு போயிருந்தேன். அந்த மல்லிகைப்பூ தூக்கி பாதத்தில் போட்டாங்க. 10 ரூபாயை தட்டில் போட்டோன்னே கழுத்தில் மாலை போடுறாங்க. அப்போ இருக்கிறவங்களுக்கு ஒன்று, இல்லாதவங்களுக்கு ஒன்றாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இல்லாதவங்க ₹1 கற்பூரம் ஏற்றினாலும் சரி, கொஞ்சோண்டு பூ கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, அதை சாமி சந்தோஷமாக ஏற்றுக்கும். ஆனால் அதை முன்னாடி நின்று வாங்கி போடுறவங்க இருக்காங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. தயவு செஞ்சு இருக்கிறவங்க வந்தாலும் சரி, இல்லாதவங்க வந்தாலும் சரி, ஒரே மாதிரியாக பண்ணுங்கள். ஏன்னா இல்லாதவங்க மனசில் நிறைய கஷ்டத்தோடு வருவாங்க. ₹1 கற்பூரம் வாங்கி ஏற்றினா கூட சந்தோஷமாக சாமி ஏற்றுக்கும். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க.